தமிழக சிறைகளில் இருக்கும் இலங்கை மீனவர்களை விடுவிக்க ஜெயலலிதா முன்வந்த நிலையில் இலங்கையில் உள்ள தமிழ் மீனவர்களை விடுவிக்க முடியாது என்று அந்நாட்டு மீன்வளத்துறை அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டின் கீழ் இலங்கை கடற்படையால் கைதான 288 தமிழக மீனவர்கள் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல கடல் எல்லையை தாண்டும் இலங்கை மீனவர்களும் தமிழக அதிகாரிகளால் கைது செய்யப்படுகின்றனர். நீண்ட காலமாக நீடித்து வரும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் டெல்லியில் ஜனவரி 20ஆம் தேதி இருதரப்பு மீனவ பிரதிநிதிகளின் கூட்டத்துக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நல்லிணக்க நடவடிக்கையாக தமிழக சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 179 இலங்கை மீனவர்களை விடுவிக்க முதல்வர் ஜெயலலிதா சனிக்கிழமை அன்று உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் ரஜிதா செனரத்னே இருதரப்பு மீனவர்களின் பேச்சுவார்த்தைக்கு முன்பாக இலங்கை சிறைகளில் இருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க மாட்டோம் என்று கொழும்பில் அறிவித்துள்ளார். இருநாட்டு சிறைகளில் இருக்கும் மீனவர்களும் ஒரே நேரத்தில் விடுவிக்கப்படும் வகையில் சுமூக தீர்வு காணவே இலங்கை விரும்புவதாகவும் ரஜிதா கூறினார். இலங்கை மீனவர்களை விடுவிக்க தமிழக அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து அதே அடிப்படையில் தமிழக மீனவர்களும் இலங்கை சிறைகளிலிருந்து விடுவிக்கப்படுவர் என்று தமிழகத்தில் அனைத்து தரப்பினரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் ரஜிதாவின் கருத்து இரு நாடுகளின் உறவில் மோதலை உருவாக்கும் என்று கருதப்படுகிறது. மத்திய அரசில் மீன்வளத்துறையை கவனிக்கும் விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவாரை டெல்லியில் செவ்வாயன்று இலங்கை அமைச்சர் ரஜிதா தனது குழுவினருடன் சந்திக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.